மிகப்பெரிய அளவில் இங்கே வந்து மீனவர்கள் அவங்களுடைய பிரச்சனைகள் அது சார்ந்துதான் பேசியிருக்காங்க. கடந்த ஆட்சியில் எவ்வளவு சதவீதம் நம்ம வாக்குறுதிகள் நிறைவேற்றோம் அப்படிங்கிறது முதலமைச்சர் அவர்களும் இதை பற்றி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஊடகத்தோடு 2 அமைச்சர்கள் அமர்ந்து அதுக்கான ஒரு பிரஸ் மீட்டும் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட தேர்தல் அறிக்கையிலே 400க்கு மேல 500 தேர்தல் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தா கிட்டத்தட்ட வந்து 500க்கு மேல 505ல் 400க்கு மேல வந்து எல்லாமே நிறைவேற்றப்பட்டிருக்கு. சில வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து நமக்கு வந்து எதிராகவே செயல்பட்டு கொண்டிருப்பதால் அதை நிறைவேற்ற முடியாத நிலை இருக்கிறது. சிலது வந்து பரிசீலனை இருக்கு. இல்ல பல்வேறு திட்டங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். எந்த விஷயத்தை வந்து பொதுமக்களை முன்னிலைப்படுத்தி எல்லா விஷயங்களையும் தான் முன்னிலைப்படுத்துகிறோம். முக்கியமாக பெண்களுக்கு நிறைய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கு நிறைய திட்டங்களை செஞ்சிருக்காங்க. இதையெல்லாம் நிச்சயமாக முன்னிலைப்படுத்துவோம். இருப்பினும் ஆனால் தொடர்ச்சியா வந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அதிகமாக அரசு ஊழியர்கள் பண்றாங்க, தூய்மை பணியாளர்கள், சத்துணவு ஊழியர்கள் தொடர்ச்சியான அரசுக்கு எதிரான போராட்டங்கள் முன்வைக்கிறாங்க. இல்லைங்க, அவங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். அதனால வந்து அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றாக அவங்களுடைய கோரிக்கைகளை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் அவர்களை அழைத்து பேசி தீர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எத்தனையோ ஆண்டுகளாக தீர்வு காண முடியாத பல விஷயங்களுக்கும் முதலமைச்சர் தீர்வு கண்டிருக்கிறார். ஆட்சியில வந்து பங்குங்கிற விஷயத்தை வந்து திமுக உள்ள பிரமுகர் முக்கியமா நல்லா பேசிட்டு வர்றாங்க. இது முற்றுப்புள்ளி வைக்காம தொடர்ச்சி நடந்துட்டு திமுக இல்லைங்க, தனி நபர்கள் பேசுவதற்கெல்லாம் வந்து ஒரு கட்சி வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைமைக்கும் ஒரு இணக்கமான நல்லுறவு இருக்கிறது. அதனால கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிந்து கொண்டு தேர்தலிலே வரக்கூடிய தேர்தலை நிச்சயமாக இணைந்து செயல்படுவோம். இதுவரைக்கும் பேச்சுவார்த்தைக்கான குழு அமைக்கல இல்லைங்க, நிச்சயமா விரைவிலே தேர்தல் வரக்கூடிய அறிவிக்கப்பட இருக்கிறது. அதனால தேர்தல் குழு நிச்சயமாக அறிவிக்கப்படும். சர்வீஸ் கமிஷன் தேர்வு கடைசி நேரத்தில் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. விரைவிலே இன்னொரு தேதி அறிவிக்கப்பட்டு அது வந்து நடத்தப்படும். நித்தம் போய் சொல்வதாக எடப்பாடி பழனிசாமி முதல்வர் யார் அவரை பத்தி சொல்றாரா?